ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog நைட்லேருந்து நைட் ஆகிடுச்சு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். சரி, அப்பா எடுக்கட்டும், நம்ம போய் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லோரும் எத்தனை சப்பாத்தி எத்தனை பரோட்டா சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு டிப்பு, இதை வந்து நம்ம நார்மல் பரோட்டாக்கு செய்வோம்ல, இப்படி 2 கை வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்படி இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இது வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா சாட்டே ஆகணும். கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும்ல, அதுக்காக. ஒரு 1 or 2 minutesல இது நல்லா சாட்டே ஆயிரும். அதுக்கப்புறமா தேவைப்படுற உப்பை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குக் ஆகிட்டே இருக்கும்போது இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். என்னோட இஞ்சி பேஸ்ட் ஆல்மோஸ்ட் காலி ஆக போகுது. ஒரு 1/2 teaspoon இஞ்சி பேஸ்ட்டும் 1/2 teaspoon பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா ஒரு 1 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டைல் குருமா. நான் இன்னைக்கு பண்ணுறது வந்து ஒரு இந்தியன் ஸ்டைல் பன்னீர் குருமா. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ நல்லா இப்படி சாட்டே ஆனோன்னே இதில் வந்துட்டு நான் ஒரு தக்காளியை வந்துட்டு இப்படி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்ந்து இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேகணும். நல்லா வேகட்டும். இது மாதிரி அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கணும் இல்லையா, அதனால. இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு இதாகிடுச்சுல, தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா குழஞ்சி வந்துருச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டுக்கலாம். ஒரு
1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள். இது வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதில் வந்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு மிளகாத்தூள். அதே மாதிரி முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள். இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இங்கே இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல வேலை கரெக்டாக கரியறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் போட்டுட்டோம். எதுவும் கரியலை. ஒரு டம்ளர் போல் போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 டம்ளர் கிட்ட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஆக்சுவலி இது ஒரு இன்ஸ்டன்ட் குருமா. தேங்காய் அரைச்சி ஊற்றலை இதில். சப்போஸ் நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டான குருமா செய்யணும் அப்படின்னா இதில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், அப்புறம் வந்துட்டு கசகசா. ஆக்சுவலாக முந்திரி, பாதாம், கசகசா வந்து தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேங்காவோட சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு ஆனால் அது போடலை. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிம்பிள் குருமா, இன்ஸ்டன்ட் குருமா செய்ய போகிறேன். அதனால தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. ஸோ குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம வந்துட்டு இது சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த க்ரீன் பீஸ் நம்ம இதுலேருந்து எடுத்தோம்ல ஃப்ரீசர்லேருந்து. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக இலகிருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு. இதை வந்து கொஞ்சமாக உடச்சிக்கலாம். இவ்வளோ பெரிய பீஸ் வந்துருக்கு. ஆக்சுவலி இவ்வளோ தேவைப்படாது. இதில் கொஞ்சம் உடச்சி போட்டுட்டு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இதுங்க கொதிச்சிருச்சு. இங்கே நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் இருக்கும் உதிர்ந்துச்சுன்னா. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ஃப்ரோசன் பட்டாணி இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு பச்சை பட்டாணி ஃப்ரோசனு, அதனால நான் இப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் போடுறது வந்துட்டு காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இதில் அதுக்குள்ளே வேகாது. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா இலகி இதில் வந்துட்டு இதாகிடும். இது கரைஞ்சோன்னே காட்டுறேன். ஓகே, இப்போ நல்லா அப்படி
இந்த அடுப்பில் நம்ம வந்து பராத்தா சுட்டுடலாம். ஓகே, இந்த பராத்தா தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், மலபார் பராத்தா. இதில் வந்து 5 இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ சுட்டுடலாம். கல் வச்சிடலாம். ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கல் சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த பேக்கெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு டிப்பு, இந்த மாதிரி மார்க் போட்டிருக்குல்ல கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இதில் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பராத்தா வர்றது, அதுக்கப்புறமா இந்த ப்ரூக் சைட் சாக்லேட் வர்றது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கு. இதெல்லாம் தூர போட்டுறாதீங்க, இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ஜிப்லாக் பேக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஜிப்லாக் பேக்கையே யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, இது ஓப்பன் பண்ணி, ஆமாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லாக் பேக்ஸையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 5 இருக்கும். பெரிய பெரிய பராத்தா தான். ஸோ அதனால சுட்டுட்டு பேலன்ஸ் வந்துட்டு தெரியல. இப்போ அப்பா வந்து 2 சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அம்மாவும் நானும் ஒன்று தான் சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சம் கர்ட் ரைஸ் இருக்குது, மதியான சாதம். அதில் கர்ட் ரைஸ் பசஞ்சு அதை சாப்பிட்டுக்க போகிறோம். ஸோ கல் சூடாகட்டும். இப்போ வந்து கல் நல்லா சூடாயிடுச்சு. இதுலேருந்து ஒரு பராத்தா அப்படி எடுத்துக்கிறேன். நல்ல பெருசு. ஆக்சுவலி நான் அந்த பெரிய கல்லை போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். செம்ம பெருசு. இப்போ இதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, ஓகே, இது நல்லா இதாகிடட்டும்.